மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை பொறுத்தவரை கடந்த விடுதலை நாள் விழா கொடியேற்று நிகழ்ச்சியின் போது ஒரு சிறப்பான அறிவிப்பை அறிவித்தார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு 1000 மருந்தகங்கள் மிக குறைந்த விலையிலான மருந்துகளை விற்பதற்கு ஒரு 1000 மருந்தகங்கள் விரைவில் திறக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாடு ஏற்கனவே இது போன்ற காரியங்களை செய்திருக்கிறது. இன்றைக்கு ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் வரிவிலக்கு என்பது வரவேற்கக்கூடியது. இந்த மருத்துவர் செவிலியரோட பற்றாக்குறை, இந்த மருத்துவர் பணி நியமனங்கள் இப்ப அமைச்சர் பேசும்போது கூட சொன்னாரு. 2553 மருத்துவர்களுக்கான தேர்வு முடிவுற்று இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த அவர்களுக்குரிய மதிப்பெண்கள் வெளியிடப்படவிருக்கிறது. தொடர்ந்து 2வது வாரத்துல கவுன்சிலிங் நடத்தப்படவிருக்கிறது. 3வது வாரம் அல்லது இந்த மாத இறுதிக்குள் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் மூலம் 2553 மருத்துவ பணியிடங்களும் நிரப்பப்படவிருக்கிறது. அமைச்சர் சொன்னதை போல 2026 காலியாக இருக்கிற அந்த பணியிடங்களையும் சேர்த்துத்தான் இந்த பணியிடங்கள் இந்த மாத இறுதிக்குள் நிரப்பப்படவிருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே கடந்த ஆண்டு நியமனம் செய்யப்பட்ட ஒரு 1021 மருத்துவர்களுக்கு இந்த வாரம் கலந்தாய்வு நடத்தப்படவிருக்கிறது. இந்த 2553 பேருக்குமே கலந்தாய்வு நடத்தி தான் பணி ஆணைகள் தரப்போறோம். இந்தியாவிலேயே முதல் பணியிடத்துக்கு, அதாவது புதிய பணியிடங்களுக்கு வருபவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட்டு அவரவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப பணியிடங்கள் என்பது வெளிப்படைத்தன்மையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு மிக சிறப்பான நிகழ்வு. அது நடைபெறவிருக்கிறது.